பாஜகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் கோஷமிடுற ஒரு முழக்கம் இப்போதைய தேதிக்கு அண்ணாமலைக்கு பதவி அப்படிங்கிறது கொடுக்காதீங்க, தயவு செய்து கொடுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அது அண்ணாமலைக்கா கொடுக்க வேணான்றாங்க, பேரை திரும்ப பார்த்துப்போம் அண்ணாமலை தான் ஏங்க அப்படின்னு கேட்டா, அண்ணாமலைக்கு நீங்க பதவியை தயவு செய்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் பெரிய பெரிய ஆட்கள், அதாவது பாஜகவினுடைய தலைமை, டெல்லி இவர்கள் போன்ற முக்கிய நபர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு செக். இதுல இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். என்ன அப்படிப்பட்ட செக் அப்படிங்கறது நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே வரேன். அண்ட் முக்கியமான பல நிகழ்வுகள் இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்றாரு, 10,000 ரூபாய் கொடுக்குறாரு எல்லா பெண்களுக்கும். தமிழகத்திலயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நேபாள்ல கொடுக்குறாரு. டீட்டெயிலா பேசுவோம். முக்கியமான அரசியல் களங்கள் எல்லாத்தையுமே பேசுவோம். எல்லாத்தையுமே வந்து டீகோட் பண்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சோ தட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியும். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீயா 10,000 மேட்ரை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,000 rupees வந்து நேபாள் மாநிலத்துல கொடுக்குறாரு. அதுவும் வந்து இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சுய தொழிலுக்காக அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தான் நேபாள் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் நவராத்திரி ஸ்பெஷல், அதுக்காக ஒரு அங்க இருக்கிற பெண்மணிகளுக்கும் கிட்டத்தட்ட 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்க்கு போயிட்டு விழுந்துரும் அப்படின்றதும் கூடுதலா சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக நிதி ஒதுக்கிடப்பட்டிருக்கிறது எவ்வளவு அப்படின்னா 7,500 கோடி ரூபாய் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ அங்க இருக்கிற பெண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் டவுன் டுவர்ட்ஸா இருக்காங்க. லைக் வந்து அவங்களுக்கு பினான்சியலான ஒரு சப்போர்ட்ஸ் இல்லை. அவங்க இன்னும் வந்து அவங்களுடைய குடும்பம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா பெண்களுக்கான இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பெண்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், என்டர்பிரைனரா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ரூல் கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு அங்க ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. கடன் வாங்கியிருக்கிறோம், அங்க போய் கொடுத்ததான் நினைச்சு நிறைய பேர் கூட வாங்கி கொடுக்கலாம். இது உண்மையாவே பிசினஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்களான்றத பாத்துக்கணும். சரி, அடுத்த கட்டமா திண்டுக்கல்ல பூத் கமிட்டி மீட்டிங் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. லாஸ்ட் வீடியோல நான் ஃபுல்லாவே டீட்டெயிலா பேசியிருந்தேன். அண்ட் அந்த பூத் கமிட்டி மீட்டிங் சிறப்பா நடந்தா தீபிகான்னு கேட்டீங்கன்னா சூப்பரா நடந்ததுங்க. வேற லெவல்ல நடந்துச்சு. அண்ணாமலை அவர்கள்லாம் வந்திருந்தாரு. என்ன சொல்ற, உண்மையாவா அண்ணாமலை வந்திருக்காரா என்ன? வரலன்னு கேள்விப்பட்ட மாதிரி கேட்டீங்கன்னா உண்மைதான், அவர் வந்திருக்காரு. ஆனா நேர்ல எல்லாம் வரலங்க, பேனர் மூலமா மக்களை பார்த்திருக்காரு. ஐயோ அண்ணாமலை இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஏமாந்த முகங்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க வந்து நயினார் அவர்கள் ஸ்பீச் கொடுக்க வராரு, அவர் கொடுக்குறாரு, பேசுறாரு. அப்படிங்கும் போது அங்க கூட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கிடையாது. சரி, அவங்க பாட்டுக்கு போற போக்குல விட்டுறலாம், இல்ல கூட்டம் இல்ல அப்படிங்கிற ஒரு பேரோட முடிஞ்சிருக்கும். ஆனா அங்க அறிவிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு வருது. அந்த அறிவிப்புல என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, தலைவர் பேச போறாரு, வெயிட் பண்ணுங்க, யாரும் வந்து பெரிய அளவுல மூவ் ஆகி போக வேண்டாம், அங்கேயே இருங்க, அவர் பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறமா கூட்டங்கள் கலைஞ்சா போதும், அவர் பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே இருக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய என்ட்ரிக்கு அங்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா உள்ள அந்த ஸ்டேஜ் கிட்ட வர்றதுக்கே மனுஷன் தவிப்பாரு. அவ்வளோ ஒரு பாதுகாப்பை வச்சு அங்க இருந்து இங்க வரைக்கும் எண்டுக்குள்ள இருந்து இங்க கூட்டிட்டு வர்றதுக்குள்ள தவிப்பாங்க போலீஸாருமே. சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்து மக்கள் கிட்ட ஒரு பிரச்சாரம், ஒரு பரப்புரை அப்படிங்கறத அவர் பேசுறாருன்னா அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பாக்குறதுக்காக அவர் ஒரு வாட்டியாவது பாத்துடணும் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு இருக்கிற மாதிரியான ஒரு வரவேற்பு இத்தனை வருட காலம் அரசியல் களம் அப்படிங்கறத தாண்டி அவருடைய சினிமா பயணம் அப்படிங்கிறது பெரிய அளவுல அவருக்கு ஒரு மாபெரும் வெற்றி தான். சோ அதனுடைய அடிப்படையில அவருக்காக ஒரு கூட்டமும் ரசிகர்களும் இன்னைக்கு அரசியல் களத்துக்காக வந்து நின்னாலுமே அவருடைய ஒரு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது திரையுலகம் அப்படிங்கறத மறந்துட முடியாது. ஆனா அண்ணாமலைக்கு அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 4 வருடம் தான். அந்த 4 வருஷத்துல அவருடைய பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க அரசியல் மட்டும்தான். சோ அரசியல் காலத்துல அவரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணாரு அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து கிடையாது. வராரு, திமுகவை கிழிக்கணும், திமுகவை தூக்கி போடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கொள்கைன்ற மாதிரிதான் திமுகவினுடைய ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னையா ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய புரளையே கிளப்பி விட்டாரு. சோ அவரை பத்தி பேசணும்னா பெருசா போகும் வீடியோ. எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு அண்ணாமலை அவர்களை பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் அண்ணாமலை நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ஐ சப்போர்ட் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட் சிம்பிளை போட்டு விடுங்க. அண்ட் கமிங் டு த பாயிண்ட், நயினார் அவர்களுக்கு கூட்டம் இல்ல பாருங்க. நயினாரோட ஸ்பீச் கூட கேட்காம எல்லாரும் போறாங்க பாருங்க. இதுவே அண்ணாமலை இருந்திருந்தா நடந்திருக்குமா? அண்ணாமலை அவர்கள் வந்து பேச விட்டுட்டு பாத்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா இருந்திருக்கும். இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமையை பார்த்து பல பேர் கேள்வி கேட்கிறாங்க. சோ கடந்த சில மாதங்களா ஐயோ அப்ப டெல்லி தலைமை யோசிக்கிற அளவுக்கு வந்து போகுது. இங்க இருந்து உளவுத்துறை எல்லாமே ரிப்போர்ட் அனுப்புறாங்க இல்லையா? சோ இதுல அவங்க ஃபீல் பண்றாங்க,
என்னாச்சு, நயினா நாகேந்திரன் அவர்களுடைய சப்போர்ட் வந்து பாஜகவுல பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கூட்டணி கட்சிகள் உள்ள இணையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு அண்ணாமலையை நம்ம தூரம் வச்சுட்டோமே, அண்ணாமலை தூரம் வச்சதுனால நம்மளுக்கு இவ்வளவு பெரிய இழப்பே அப்படின்னு சொல்லி பாஜக ஷார்ட்டா ஃபீல் பண்றக்கூடிய தருணம் தான் இது. சோ திரும்பவும் அவருக்கு மாநில தலைவர் பதவியே கொடுத்தாலும் கூட தயவு செய்து நீங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து திரும்பவும் வந்து கொடுக்காதீங்க, அவரை வச்சு தூக்கிறீங்க. அவருக்கு பதவி கொடுத்தீங்கன்னா அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. அவர் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா இருக்கிற எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. திரும்பவும் ஐயோ திரும்பவும் நம்மளுக்கு வேணாம்ப்பா இந்த பிரச்சனை, அண்ணாமலை நீ கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு உடனே பதவியெல்லாம் பறிச்சு இவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு பயந்துன்னு பண்ணுவீங்க. அதனால தயவு செய்து அவருக்கு இப்போதைக்கு பதவியெல்லாம் கொடுக்காதீங்க. குடுக்குறீங்கன்னு நிறைய ரூமர்ஸ் வருது. தயவு செஞ்சு பதவியெல்லாம் கொடுக்காதீங்க. அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம், அவர் இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி திணறீங்க அப்படிங்கறது நீங்க உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் பயப்படாம இவருக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கான ஒரு பதவியை கொடுங்க. எந்த இடத்துலயும் யாருக்காகவும் பயந்து, கூட்டணி கட்சிகளுக்காக பயந்து, தெளிவாவே எல்லாரும் கேட்கறது பயந்து அவர் திரும்பவும் ஒரு கிரேட்ல இருந்து இறக்கிடணும்னு மட்டும் நினைக்காதீங்க, யோசிச்சு கூட பாக்காதீங்க. அண்ணாமலையை நீங்க அப்படிதான் ஒரு பதவி கொடுப்பேன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இல்லையா நாங்க நல்லா வச்சு அவருக்கு சூப்பர் பதவி கொடுப்போம் பண்ணீங்கன்னா அப்ப கொடுங்க, இப்ப கொடுக்காதீங்கன்னு சொல்லி தொண்டர்கள் கூட அவ்வளவு அளவுக்கு காண்டா மனசுக்குள்ள குமுறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகை தர்றதா இருந்துச்சு. சோ அவங்க வர மாதிரி இருக்குது அப்படிங்கறத நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய கன்ஃபார்ம் பண்ணாங்க, மீடியாஸ்லாம். சோ ஆனா அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம அண்ணாமலை அவர்களும் அங்க போல. சோ நிர்மலா சீதாராமன் அவர்களும் வரல. ஏன்னா லாஸ்ட் மீட்டிங்ல அண்ணாமலை பத்தி ஏதோ சில வார்த்தைகளை விட்டு தேவையில்லாம அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் கொந்தளிச்சு காண்டாயி அவங்கள செம்ம விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம வந்தா உள்ள வந்து எதையாவது யாரையாவது பத்தி பேச வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் பெருமையா பேசினாலும் தப்பு, கொஞ்சம் கீழே இறக்கி பேசினாலும் தப்பு, எப்படியாவது தப்பா முடிஞ்சிருது. நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, இப்பதான் ஜிஎஸ்டி வேற குறைச்சு விட்டுருக்கோம், அதுல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாமே, உட்கட்சி பிரச்சனைகளுக்குள்ள நம்ம வரக்கூடாது, போகவும் கூடாது அப்படிங்கறத முடிவெடுத்துதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரல அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் சொல்றாங்க. சோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் உள்ள வந்தாலும் எங்களுக்காக வந்தாலும் உட்கட்சி விவகாரத்துல தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போன்ற நபர்கள் அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் ஆகவும் ஒரு கோரிக்கையாகவும் கொடுத்து மேலிடம் அதாவது டெல்லி தலைமை கிட்டையும் கேட்டு அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புங்க பாஸ் அப்படின்னு சொன்னதாகவும் தகவல்கள். ஆனா அவங்கதான் வரவே இல்லையே, என்னத்த பேச அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. கூடுதலா தினகரன் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் ஒன்று சேர்த்து பேசப்பட்டு இருக்கிற ஒரு மாசமா இப்படிதான் நடக்குது. ஆப்வியஸா இன்னைய தேதிக்கு ரகசிய சந்திப்புப்பா, இவங்க ரெண்டு பேரும் தனியா போய் மீட் பண்ணிருக்காங்க. அமமுக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்களை சென்னையில இருக்கிற அடையார் வீட்டுல போயிட்டு சந்திச்சுட்டு வந்தாரு அண்ணாமலை அப்படிங்கிறது இன்னைக்கான ஒரு டாபிக். பட் பெருசா ஊதி பேசுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இன்னைக்கு வந்து நான் இங்க உட்காந்துருக்கேன், நாளைக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், டிடிவி அண்ணனை போய் பார்ப்பேன், ஓபிஎஸ் பார்ப்பேன், நீங்க அப்போ ரகசிய சந்திப்பு தனியா பேசிக்கிறாங்க, என்னென்னவோ பேசிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவீங்க. அதெல்லாம் இல்லை, நான் சும்மா போவேன், கட்சி கோட்பாடு இந்த எல்லா சினாரியோஸையும் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அதை நான் பில்ட் பண்ணிக்கணும், நான் அதனால ஆப்வியஸா போவேன், இதை பத்தியும் பேசுவேன், எல்லாத்த பத்தியும் நான் பேசிட்டு வருவேன் அண்ணாமலை அவர்கள் எப்பவோ சொல்லிட்டாரு இல்லையா. அதன் அடிப்படையில் தான் இப்போ டிடிவி தினகரன் அவர்களை அண்ணாமலை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அளவுக்கு இவங்களுடைய பேச்சு வார்த்தை அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள இவங்களை கொண்டு வர முயற்சியில அண்ணாமலை அவர்கள் இருந்தாலும் இப்போ இவரை வந்துட்டாருன்னா நயினா நாகேந்திரன் அவர்கள் திரும்பவும் ஒரு பெரிய செக்குல மாட்டிக்குவாரு. ஷார்ட்டா அது நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா இப்போ பாருங்க, அண்ணாமலை திரும்பவும் வந்து இவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்காரு. உங்கள்கிட்ட பிரஸ் மீட்ல அவங்க வருவாங்களான்னு கேட்டா அவங்களுடைய விருப்பம், அவங்க கிட்டதான் கேட்கணும், இப்படியே சொல்றீங்க. உங்களுடைய முயற்சி என்னங்கன்னு கேட்டா அதை நாங்க பொறுங்க சொல்றோம்ன்றீங்க. எதையாவது ஒழுங்கா சொல்றீங்களா ஏன் சார் நீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நயினார் அவர்களை கேட்ட கேள்விகள் ஒட்டு மொத்தமும் அண்ணாமலை நோக்கி போகும். சோ பாருங்க, அண்ணாமலை பாருங்க வந்தாரு, நான் பேசிட்டு தான் இருக்கேன், அவங்க வரணும் சேரணும், அதெல்லாம் எங்களுடைய ஆசைன்னுலாம் ஒரு வார்த்தையை விட்டாரு. அந்த வார்த்தையை நீங்க விட மாட்டீங்களே. அப்போ அதிமுக கூட தான் நீங்க இணக்கமா இருக்கீங்க இல்லையா. என்டிஏ கூட்டணிக்குள்ள இவங்க எல்லாரும் வந்தாதான் நம்மளுடைய கட்சி வளரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலையான்ற கேள்வி நயினாரை நோக்கி பல பேர் வச்சாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் டேக்கிள் பண்ணி அண்ணாமலை தான் பெஸ்ட்ன்றதை அவர் எப்பவுமே காமிக்கிறாரு. பட் இவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது பின்னுக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. என்ன யோசிக்கிறாங்க, என்ன நடக்கும், என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முழுக்க ஒரு விஷயம் வரும்போதும் நான் டீகோட் பண்ணி சொல்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video. Bye.